என்னால முடியாது. ஆமா ஆமா ரமணி, ஆமா எனக்கு உன்னோட கொஞ்சம் கூட குடும்பம் நடத்த முடியாது. முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? அதேதான் நான் கேக்குறேன், நீ என்ன முடிவா சொல்ற? நான் தான் முதல்ல கேட்டேன். இல்ல, ஒண்டாட்டின் பேர்ல ஒரு பிசாசு கூட வாழறதுக்கு எனக்கு தலையெழுத்து இல்ல. புருஷன்ற பேர்ல ஒரு பேயோட வாழணும்னு எனக்கு தலையெழுத்து இல்ல. ஆமா, டூ மச் டூ மச், திஸ் இஸ் டூ மச். எனக்கு உடனடியா டைவர்ஸ் வேணும். உங்களுக்கு முன்னாடி எனக்கு டைவர்ஸ் வேணும். நான் தான் முதல்ல கேட்டேன். நான் தான் முதல்ல கேட்டேன். ஆர்டர் ஆர்டர். திரு ரமணி திருமதி ரமணி இருவருமே கொடுமைப்படுத்துவதில் ஒருவருக்கொருவர் சளைத்தவர் அல்ல என்பது தெளிவாக இந்த கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவர்களின் நலன் கருதியும் அதற்கும் மேலாக இந்த தேசத்தின் நலன் கருதியும் இவர்களுக்கு இந்த கோர்ட் விவாகரத்து வழங்குகிறது. இவர்கள் குழந்தை திருமதி ரமணி வளர்ப்பதை காட்டிலும் திரு ரமணியிடம் வளர்வதே சாலச் சிறந்தது என்ற திருமதி ரமணியின் பரிந்துரை ஏற்றுக்கொண்டு குழந்தையை திரு ரமணியே வளர்க்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறது இந்த கோர்ட். கனவா? ரமணி ஏந்திர ரமணி ரமணி ஒரு கனவு கண்ட ரமணி. என்ன கனவு? உனக்கு எனக்கும் டைவர்ஸ் ஆற மாதிரி. அதை விட சந்தோஷமான விஷயம், கனவுல நான் உன கத்தியால குத்திடுறேன். கனவுல தான் நீங்க என்ன கத்தியால குத்துறீங்க? நிஜத்துல நான் தான் குத்துவேன். சரி. சரி, குத்தல. என்னாச்சு? நஜந்தா. என்னது? அதுவும் கனவுதான். என்ன கனவு? அது நீ என்ன ஒண்ணும் இல்ல. நான் உங்களை எழுப்பிட்ட. ஐயோ,
டைம் ஆச்சு. எழுந்துருமா, எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. அம்மா, ராத்திரி நான் உள்ளதானே படுத்தேன். இங்க எப்படி வந்தேன்? ரமணி, இன்னைக்கு என்ன டிஃபன்? உப்மா. இன்னைக்கும் அதே உப்புமாவா? இல்ல, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வேற உப்மா. ஏது பணம்? அவ கையில ஏன் பணம் கொடுத்தீங்க? அதுவும் 10 ரூபாய். அது பெட்டு வச்சேன். இன்னைக்காவது வேற டிஃபன் பண்ணுவேன் பெட்டு வச்சேன், தோத்துட்டேன். என்னை விட என் பொண்ணு உன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். புரிஞ்சுக்க வேணாம் நான் சொன்னேன். குடுறி அத குடு. ரிக்ஷாக்கார வந்துடுவான், போ போய் ஷூ போட்டுக்கோ போ. ஏரமணி, இந்த உப்புமா பண்றதை விட்டு ஒரு இட்லி, தோசை, தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி இப்படி ஏதாவது பண்ணி அசத்தலாம்ல. அசத்தலாம் தான். மார்க்கெட்டுக்கு போய் 2 நாள் ஆச்சு. நானே உப்புமாக்கு கருவேப்பிலை இல்லாம தவிச்சு போயிட்டேன். அப்புறம் தோட்டத்துல இந்த குரோட்டன் சிலையை போட்டு பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் நல்லாதான் இருக்கு. பேருதான் பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனில சீனியர் சேல்ஸ் ரெப். ஊர்ல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் சப்ளை பண்றீங்க. வீட்டுக்கும் அதே மாதிரி சப்ளை பண்ணணும்னு தெரியாதா? காய்கறி மார்க்கெட்டுக்கு போனோம்னா கௌரவம் குறைச்சிடும். இந்த அவுட் ஹவுஸ் நாயர் இருந்தா அவர்கிட்ட இருந்து காய்கறியாவது கடன் வாங்கலாம். ஏ ரம்யா, என்னடி இது? இன்னும் ஷூ கூட போட்டு கத்துக்கல. லெஃப்ட் ரைட் மாத்தி போடுற பாரு. ரமணி, உனக்கே இன்னும் லெஃப்ட் ரைட் டவுட் இருக்கு. ரம்யா, உன் அம்மா ஹவாய் செப்பல்ல ஒரு செருப்புல மட்டும் கம்பெனி ஸ்டிக்கர் ஏன் இன்னும் எடுக்காம விட்டு வச்சிருக்கா கேளு. ஏம்மா? ஏய் சும்மா ரெடி. இந்த பேக்க மாட்டிக்கோ, ரிக்ஷாக்காரன் வந்துட போறான். எங்க 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 வாங்க வாங்க வாங்க. எங்க காலையில இருந்து ஆளே காணோம். நான் அவுட் ஹவுஸ் எல்லாம் போய் தேடிட்டு வரேன். காய்கறி கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஹார்ட்வேர் மாட்டி போயிருந்தோ. நல்ல ஜோக்கா பேசுறீங்க. உங்களை மாதிரி ஒரு பெரிய ஒரு வீட்டுல இருக்கிறது எவ்வளவு உதவியா இருக்கு தெரியுமா? வேலைக்காரி வேற வரல. எவ்வளவு துணி துவச்சு போட்டுங்க பாருங்க. வெயிட்டா இருக்கா? குடுங்க குடுங்க குடுங்க. அம்மா, எனக்கு நேந்திரம் பழம் வேணும். அம்மா, எனக்கு 2 பழம் வேணும். வாங்கலாமா? 100 வயசு உங்களுக்கு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். கேட்டுமா? இந்த கீரையை மட்டும் நான் எடுத்துக்கிட்டுமா? அம்மா, அப்பா என்கிட்ட இருந்து பழத்தை பிடுங்காரா? ஏங்க குழந்தைகிட்ட இருந்து போய் பழத்தை பிடுங்குறீங்க? இங்க என்ன பழமா இல்ல? 2 பழம் எடுத்துக்கிட்டு நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். இந்தாங்க. குழந்தை எடுத்து രമണി എടുത്തു. രമണിക്ക് വേണ്ടേ? எனக்கு ஒரு பழம் போதும். എനിക്ക് ഒരു പഴം പോരാതെ. അത് പൊടലങ്ക പടവലങ്ങ എനിക്ക് വേണം. അവിയൽ ചെയ്യലാന്ന് നനച്ചു. ഇപ്പൊ പൊരിയൽ ചെയ്യാൻ കൂടി കായില്ല. இந்த நாயர் சரியான கஞ்சம் கஞ்சம். ரமணி, கொள்ளை அடிச்சது நாமோ, அவரு போய் கஞ்சோன்றியே. இதுக்கு பேர் கொள்ளையா? அவரா வாடகையை ஏத்தி தர மாட்டாரு. இப்படி நாமளா எடுத்துக்கிட்டாதான் உண்டு. அவர் யாரு? எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. மன்னார்குடில இருந்து எங்க அப்பா இங்க வந்து செட்டில் ஆகிறதுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா? இருக்கட்டுமே, அதுக்காக
இவ்வளவு பெரிய அவுட் ஹவுஸ்க்கு 100 ரூபாய் தானே வாடகை? ஏய் 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 அநியாயமா போய் சொல்லாத. 125 ரூபா தராரு. 500 ஸ்கொயர் ஃபீட், ஹார்ட் ஆஃப் தி சிட்டி, 125 ரூபா வாடகை. அவர் மட்டும் காலி பண்ணாருன்னா இந்த அவுட் ஹவுஸ்க்கு 2000 ரூபாய் வாடகை கிடைக்கும். என் கை செலவுக்காவது ஆகும். அதுக்கு பதிலாக இப்படி கலெக்ட் பண்றீங்க போறாத. எனக்கு ஒண்ணும் இதெல்லாம் வேண்டாம். அவரை வாடகை ஏத்தி கொடுக்க சொல்லுங்க, இல்ல வீட்டை காலி பண்ண சொல்லுங்க. அண்ணே என்ன பேசுற? அவர் என்ன தூக்கி வளர்த்தவரு. அதுக்காக லைஃப் முழுக்க நீங்க அவரை தூக்கி தலைமையில வச்சுக்க முடியுமா? உங்களுக்கு விவரமே பத்தல. நீங்க மட்டும் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நானே 24 மணி நேரத்துக்குள்ள அவரை இந்த அவுட் ஹவுஸ் காலி பண்ண வைக்கிறேன். എന്റെ രമണി, അവൻ சொன்னாலும் ഗ്രേറ്റർ മദ്രാസ് 2 കൺട്രോൾ ആക്ട് ഉള്ളത് വരെ തന്നെ നടക്കില്ല മോളെ. രമണികളെ, ഞാൻ ഇവിടെ ഉണ്ട്. இல்லடா மாமா, நீங்க காலி பண்ண எவ்வளவு பேர் ஜோக்கா இருக்குன்றத பத்தி ரமணி பேசிட்டு இருந்தா. இல்ல ரமணி? ആഹാ, ജോക്കാ? രമണി എന്നെ ഇവിടെ ജോക്കായിട്ട് സംസാരിക്കുന്നു. എന്റെ രമണി, ഞാൻ നിങ്ങളെവിടെ അധിക വർഷമായിട്ട് ഈ ഔട്ട് ഹൗസിൽ കുടിയിരിക്കുന്നു. ന്യായമായിട്ട് നിങ്ങൾ എനിക്ക് വാടക തരണം കേട്ടോ. കേട്ടോ? கேட்டோ. വെളിയിൽ സ്കൂൾ റിക്ഷാ ബെല്ല് കേട്ടോ. ரம்யா, ரிக்ஷா வந்து நீங்க சீக்கிரம் குளிச்சிட்டு கிளம்புங்க, நிறைய வேலை இருக்கு. எவ்வளவு நேரம்? வெளியில வாங்க. வரேன். மனுஷன் நிம்மதியா ட்ரெஸ் பண்ண விட மாட்டியா? அது என்னது, பெட்ரூம்ல கதவை சாத்தி ட்ரெஸ் பண்ணிக்கிறது பொம்பளைங்க மாதிரி? வழக்கமாயிடுச்சு. மணி 10, லேட் ஆயிட போகுது. நான் இன்னைக்கு 10:30 மணி கூட போலாம், போகாம 4 மணி கூட போலாம், நோ ப்ராப்ளம். லேட்டா போனா உங்க ஏரியா மேனேஜர் திட்ட மாட்டாரா? ஏன் திட்ட போறாரு? நான் இந்த மாசம் டார்கெட் எல்லாம் முடிச்சிட்டேன், கலெக்ஷன் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் திட்ட போறாரு? என்ன டார்கெட்டுக்கு மேல போனா இன்சென்டிவ் கிடைக்கும்ல? காலங்காத்தால 10:30 மணிக்கு நான் சூப்பர் மார்க்கெட்ல போய் நின்னா இன்சென்டிவ் கிடைக்காது, இன்சல்ட் தான் கிடைக்கும். 10:30 மணி தான் கல்லாவே திறப்பான், நான் போய் நிப்பேன் கடங்கார மாதிரி, வர ஆர்டரும் போயிடும். இதுக்குதான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறவனா பார்த்து கல்யாணம் பண்ணி இருக்கணும். 8 மணிக்கெல்லாம் பஸ் பிடிக்க ஓடி போயிருப்பான். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி உன் அவசரத்துக்கு என் கழுத்துல இருக்கிற டைட் பண்ண, உன் கழுத்துல இருக்கிற கைண்ட விழுந்துரும், ஜாக்கிரதை. போதும் வண்டியில போனா எப்படி கரையை தானே போகுது. இல்ல நல்லாதான் இருக்கு. ஏன் நம்ம இப்படி அவசரப்படுத்துற? ஆம்பளைங்க வெளியில போனா தானே வீட்டுல இருக்க பொம்பளைங்களுக்கு வேலை நடக்கும். சாவி. சரி, உனக்கு என்ன முக்கியமான வேலை? வீடு பெருக்கி தொடச்சாச்சு, துணியெல்லாம் துவைச்சு காய போட்டாச்சு, ரம்யா ஸ்கூல் காமிச்சாச்சு, ஒரு வாரத்துக்கு தேவையான உப்புமாவை பண்ணி வச்சாச்சு, பாத்திரம்லாம் அலம்பி தொடச்சு வச்சாச்சு, அப்புறம் என்ன? இதை விட ஒரு பெரிய வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. என்னது? அதெல்லாம் பொம்பளைங்க விஷயம், கிளம்புங்க. பேக். அப்புறம் சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க. வரும்போது குழந்தைக்கு கஞ்சி பவுடர், ஷாம்பு. சரி, எத்தனை வாட்டி சொல்லுவேன் மார்னிங்ல இருந்து? கஞ்சி பவுடர், ஷாம்பு, கடலை பருப்பு. கடலை எண்ணெய். கடலை எண்ணெய். ரைட். இவர் கிளப்பி அனுப்புறதுக்குள்ள போதும் ஆயிடுது. ஆம்பளைங்க காலையில 9 மணிக்கு கிளம்பி போனாதானே பொம்பளைங்களுக்கு வீட்டுல வசதியா இருக்கும். இப்படியா? பேசாம அந்த ஸ்கூல் வாத்தியாரே கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம்.
அம்மே என்ன ஆச்சுமா? ஒண்ணு இல்ல எக்ஸசைஸ். உள்ள வாங்க சந்திர மாமா. வாங்க மாமா உட்காருங்க. என்ன மாமா 2 நாள் ஆளே காணோம்? பெரிய சிட்டி, ஹெல்தி பாப்புலேஷன், பிரச்சனைங்க நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வருது. நான் ஒரு ஆள் எத்தனை பிரச்சனை சமாளிக்க முடியும் சொல்லு? என்ன மாமா அப்படி என்ன பிரச்சனை? என்ன அப்படி கேட்ட? இப்பெல்லாம் பிரச்சனை எவ்வளவு சாதாரண ஆரம்பிக்குது தெரியுமா? ஒண்ணும் இல்ல, வெள்ளிக்கிழமை மாமி அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போனோம் தான். நேர கிரீன்வேஸ் ரோட்ல போய் அடையாருக்கு திரும்பினேன். பிரச்சனை, ஆக்சிடென்ட். அங்கதான் ரைட் டர்ன் இல்லையே. சொன்னான் ஆட்டோக்காரன், சொன்னான். நான் தான் சொன்னேன் அந்த ஏரியா சர்ஜன் எனக்கு தெரியும்டா, திரும்பினா சிக்னல் நிலைன்னு ஒரு பைக் மேல இடிச்சுட்டான். அச்சச்சோ, ஆளுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஆளுக்கு ஒன்னால தப்பிச்சுட்டான். ஆனா என்னத்தான் 2 நாள் உள்ள வச்சுட்டான். என்ன மாமா சின்ன ஆக்சிடென்ட், ஆளுக்கும் ஒண்ணும் ஆகல. ஏரியா சர்ஜன்ட்டையும் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர்கிட்ட சொல்லி சால்வ் பண்ண வேண்டியதானே? பண்ணிருக்கலாம். ஆனா பிரச்சனை அங்கதானே. என்ன பிரச்சனை? இடிச்சதே அந்த சர்ஜென்ட் மேலதான். ஆமா, மாப்பிள்ள எங்க? அதே கேக்குறீங்க? அவரை கிளப்பி அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. இருக்காரா? அப்ப வரேன். இல்ல இல்ல, இப்பதான் கிளம்பி போனாரு. நீங்க உட்காருங்க. சரி, என்ன சாப்பிடுறீங்க மாமா? டீ, காஃபி? ஒன்னும் வேணாம், கொஞ்சம் தண்ணி கொடு. சரி. தண்ணின்னு சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. என் ஜாதகத்தை பார்த்துட்டு சந்திரன் ஏதோ லாபஸ்தானத்துல இருக்கான், தண்ணி பிசினஸ் பண்ணா நல்ல லட்சமா சம்பாதிக்கலாம்னு சொன்னீங்களே, அதுக்காக ஏதோ மினரல் வாட்டர் ஏஜென்சி கூட எடுத்து தரான்னு சொன்னீங்களே மாமா. ஆமா, என்ன ஆச்சு? ஆளே காணோம். அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடுச்சே. ஏ, சந்திரன் லாபஸ்தானத்துல இல்லையா? அவன் அங்கதான் இருக்கான். ராகு தான் கொஞ்சம் நகர்ந்துட்டான். இப்ப கூட தண்ணி பிசினஸ் பண்ணலாம். என்ன, குடிக்கிற தண்ணிக்கு பதிலா அடிக்கிற தண்ணி. ஐயோ, அதுல ஒண்ணு வேண்டாம். சரி விட்டுடு. உன் ஜாதகத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. குரு 4வது வீட்டுக்கு மாறி இருக்கான். உனக்கு மனயோகம் வந்தாச்சு. அதான் இவ்வளவு பெரிய வீடு இருக்கே மாமா. பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ண சொல்றீங்களா? ஆனா அங்கதான் அந்த சனி சதி பண்றான். சனி 5வது வீட்டுக்கு மாறி இருக்கான். அதாவது இந்த பிசினஸ் நீ நேரடியா செய்ய முடியாது. எப்படி இந்த கிரகங்கள்லாம் வீடு மாறி இருக்கோ அதே மாதிரி நீயே வீடு மாறணும்னு எழுதியிருக்கு. ஆனா அதுவும் நல்லதுக்கு தான் வச்சுக்கோ. என்ன மாமா குழப்பறீங்களே? என்னம்மா, இந்த சனியும் குருவும் சேர்த்து பாரு. குரு சனி, சனி குரு. அது இல்லம்மா, ரியல் எஸ்டேட் பண்ணோம்னு விதிச்சிருக்கு, வீடு மாற வேண்டி வரும்னு விதிச்சிருக்கு. ரெண்டையும் சேர்த்து பார்த்தா இந்த வீட்டை ரியல் எஸ்டேட் காரங்கிட்ட கொடுத்து பிளாட் போட்டு வித்துடு அப்படின்னு வருது. அதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. என்ன இழுக்கிற? யாராவது ரியல் எஸ்டேட் காரங்கிட்ட கொடுத்தா இந்த வீட்டை இடிச்சிட்டு பிளாட் கட்டுவான். உனக்கு 3 பிளாட் கொடுப்பான். 1ல நீ இருந்துக்கோ, 2 வாடகைக்கு விட்டுடு. கையில சொலையா பணம் கூட கொடுப்பான். என்ன யோசிக்கிற? எவ்வளவு வாடகை வரும்னா? அது இல்ல மாமா, இந்த அவுட் ஹவுஸ் நாயர் ஜாதகத்தை பாத்திருக்கீங்களா? அந்த ஜாதகத்தை நியாயமா பார்க்கணும். அவருக்கும் 5ல சனி இருந்ததுன்னா அவரை காலி பண்ண வைக்கிறது சுலபமா இருக்கும். அத பத்தி நீ ஏமா கவலைப்படுற? பிளாட் ப்ரமோட்டர் கிட்ட வித்துட்டியானா அவன் பாத்துப்பான் எல்லாத்தையும். பிளாட் ப்ரமோட்டர் எங்க பிடிக்கிறது இப்போ? நீ எதுக்கு தேடணும்? அவன் உன்னை தேடி வருவான். தேடி வர வைக்கிறேன். இப்ப கூட தெரு முனையில வெத்தலை வாக்கரையில ஒரு பார்ட்டியை மீட் பண்ணேன். பாரு, இவங்க கூட பெரிய பிளாட் ப்ரமோட்டர். இப்ப வர சொல்லட்டுமா? அவரே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. யார? மாப்பிள்ளையா? எதுக்குமா? உனக்கு 3 பிளாட் வர போறது. அதுல ஒரு பிளாட்டை வித்து மாப்பிள்ளைக்கு தனியா ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிச்சு கொடுக்கறேன்னு சொல்லு, ஒத்துப்பாரு. எதுக்கும் அவர் இல்லாத நேரமாவே அனுப்புவீங்க. இப்ப இல்ல இப்ப அனுப்பி வைக்கிறேன். நீங்க வரலையா? இல்லம்மா, நான் உன சாயந்தரம் பார்த்து பேசிக்கிறேன். இந்த மாமியோட அஷ்டலட்சுமி மேட்டர் வேற பெண்டிங்லயே இருக்கு. 2 நாளா நான் வேற இல்ல. வெளியில தான் பிரச்சனை சமாளிக்க வேண்டியிருக்குன்னா வீட்லயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் வரேம்மா. இந்தாம்மா. என்னது? செகண்ட் சிலிண்டர் கேட்டியே? நான் கேட்டது
பெரிய சிலிண்டர் மாமா. அது வரதுக்கு 2-3 நாள் ஆகும். அது வரைக்கும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண. ஏது இது? பக்கத்து வீட்டுல பர்னர் ரிப்பேர் ஆயிடுதுன்னு கொடுத்தாங்க, ரிப்பேர் பண்ணிட்டேன். நீ தான் சரியா ஏதாவது 2-3 நாள் வச்சு செக் பண்ணி பாரு.